தாயே பகவதி, என் உடம்பெல்லாம் படபடன்னு ஆடுதே. நீங்களும் உங்க தம்பியும் கொடுத்த அவமானம் அவங்களால தாங்கிக்க முடியல. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துதான் வெளியே போயிட்டாங்க. போய்த்தானே ஆகணும். பெரியம்மா, நடந்தது நல்லதுக்குத்தான். நேரம் இருக்க நிச்சயம் அவங்க 2 பேரையும் வெளியேற்றித்தான் தீருங்கிறேன். அப்படியா? அவன் உயிருக்குள்ள ஆபத்து இல்லையே? நீங்க உங்க மகனை பார்த்தாலும், உங்க பேரனை உங்க மகன் பார்த்தாலும் பிரம்மகத்தி தோஷம் பேசவே விடாது. 21 வருஷம் படாத பாடு படுத்திடும். பகவதி அம்மன் கோயில் பூஜை தவறாம நடக்கட்டும். அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லதுதான் செய்யும். ஜோசியரே, அக்கா ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறாங்க. நீ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு. அக்கா பொறுமையா இரு. வெளியூர்ல இருக்கிற ஆபீஸுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பான். சீக்கிரம் தேடி பிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. மகனே, மனாலா, அம்மா, வள்ளி, நீங்க வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு வந்து பார்க்கவே இல்லையே. சும்மா புலம்பாதக்கா. நானும் இந்த 20 வருஷம் அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு உண்மையில பாசம் இருந்தா இந்நேரம் உன்னை தேடிட்டு வந்திருப்பாங்கல்ல. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டேப்பா. சரி, நான் உயிரோடு இருக்கும்போது பேரன் சுரேஷுக்கும் பேத்தி சுதாவுக்கும் கல்யாணத்தை செய்திருக்கோம். இப்ப சொன்னியே, ரொம்ப கரெக்ட். வெரி குட் ஐடியா. உடனே முடிச்சிருவோம். இப்படி சொல்றதை கேட்காம அழுதுகிட்டே இருக்கியே, உடம்பு என்னத்துக்காக? நீ பொம்பளை அழுது தீத்துற. என் வேதனையை நான் யார்கிட்ட போய் சொல்றது? ரயில் அத்தையும் மகனையும் பார்த்துட்டு நீங்க ஊமையா இருந்தில்லாம என்னையும் ஊமையாக்கிட்டீங்களே. இதை எந்த தாய் தான் பொறுத்துக்குவா? உங்க மனசுல கல்லா? நான் கல்லாகி ரொம்ப நாளாச்சு வள்ளி. இதுக்கு காரணம் யாரு? நீதானே. நீ செய்த சத்தியம் தானே. அதை காப்பாத்துறதுக்காக நான் உண்மையாக தவிர வேற வழியே எனக்கு தெரியல வள்ளி. கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. நான் அவசரப்பட்டு செஞ்ச சத்தியத்தால நீங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட முடியல. நான் பெத்த பிள்ளைய மகனேன்னு கூப்பிட முடியல. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. இந்த மன சோதனை எந்த தாய் தகப்பனுக்கு வரக்கூடாது. உங்க கையாலேயே ஒரு துளி விஷத்தை கொடுத்துருங்க. நான் நிம்மதியா செத்து போறேன். அடி பைத்தியக்காரி, இந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு சத்தியத்தை காப்பாத்துறதுதான் என்னுடைய லட்சியம். உங்க கதையை கேட்கறதுக்கு ரொம்ப உருக்கமா தான் இருக்குது. நீங்க என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாமே புதுசுதான். பரவாயில்லைங்க, புதுசா வந்தவங்களா இருந்தா கூட இந்த கிளிப்பிள்ளை அவங்கள நெருக்கமா தான் நினைப்பா. துயரமான கதையை கேட்டா என் மனசு அப்படியே துடிச்சு போயிடுங்க. என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பாருங்க, கைவசம் நல்ல மருந்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. உங்க துன்பத்தை எல்லாம் மறக்கலாம். ஏன் இந்த உலகத்தையே மறக்கலாம். இத குடிச்சாவா துன்பம் துயரம் போகுங்கிற? குடிக்கிறது தப்பு இல்லையாப்பா? அட, தப்புன்னு தெரிஞ்சேதானே குடிக்கிறேன். இத குடிச்சா வேதனை தெரியாது, முக்கியமா பசியும் தெரியாது. ஏற்கனவே பசியால வயிற்றெரியுது, இது வேறையா? இப்ப நீங்க பசியோடையா இருக்கீங்க? மகனே, வள்ளி, வள்ளி, ஏன் மகன் நரேஷ்? என்ன தெரியல? நான் தான் டாக்டர் மேரி. ஆமா, டாக்டர் மேரி. இது உங்க மகனா? நான் உங்க வீட்லயா இருக்கேன். வழியில் அடிபட்டு கிடந்தவங்கள என் மகன் தான் காப்பாத்தி கொண்டு வந்து. என்ன எதுக்காக காப்பாத்துறீங்க? நான் போறேன். அவசரப்படாதீங்க, தலையில பலமா அடிபட்டிருக்கு. நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும். என் மகன் நரேஷ் கல்யாணம் பண்ண போற பொண்ணு லதா. நரேஷ், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுப்பா. என் பக்கத்திலேயே இருக்கமா. வள்ளி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நரேஷ், அம்மா, உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? என்ன பார்த்ததும் திடீர்னு மகனேன்னு சொன்னாங்களே. தலையில பலத்த அடிப்பட்ட திருச்சுல ஏதோ புலம்புறாங்க. நாளைக்கே உன்னை பார்த்து தான் பெத்த மகனை உரிமை கொண்டாடினாலும் அதுக்காக நம்ம இறக்கப்படணும்.
அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்க வாழ்க்கையில நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அத பத்தி எல்லாம் நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? வாங்க போலாம். நீங்க போங்க. தேவமாதா, நரேஷ் யாருன்னு அவ அப்பா மணாளனுக்கும் எனக்கும் தான் தெரியும். எந்தவித ஆசா பாசமும் இல்லாத எனக்கு நரேஷ கொடுத்து பிள்ளை பாசத்தையும் ஏற்படுத்திட்டது. இப்ப நரேஷ பத்திய ரகசியங்கள்லாம் வெளியே தெரிய வந்து பள்ளிக்கிட்ட நான் அவனை ஒப்படைக்க வேண்டி வந்துட்டா. என்னால தாங்கவே முடியாது. அத மறைக்க நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துதான் ஆகணும். என் பாவ தேவமாதா, நீதான் மன்னிக்கணும். அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, அப்படியே அசந்து படுத்துட்டேன். நான் வச்சுக்க. ஓ, ஐம் சாரி. ஏம்மா என்ன அப்படி பாக்குற? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? ஐயா, உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்கு. அப்பா மாதிரியா? வேற என்ன? மணாளன். வாட்? மணாளன் கம்பெனி முதலாளி. மணாளன் மகளா நீ? உன் பேர் சுதா இல்ல? ஆமா. உனக்கு ஒரு தம்பி இருக்கல்ல? ஆமா. உனக்கு கண்ணு தெரியாத பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா. எங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க யாரு? நானும் உங்க அப்பாவும் ஒண்ணுன்னு வச்சுக்க. அவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள நெருக்கம். ஏம்மா, அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? நீங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னதுனால உங்ககிட்ட சொல்றேன். அந்த பாவி வேலுசாமி செய்த கொடுமையினால எங்க குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடுச்சுங்க. எங்க சொத்து மேல ஆசை வச்சு என் தம்பிய பைத்தியமா கோழையா பொம்மையா ஆட்டி அவனை இவன் அட்டகாசப்படிட்டு இருக்கான். எங்க எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. உன்னை வெட்டி கொலை பண்ணிடுறேன்டா. கொலையா? கொலை பண்ணிடுறேன். குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து வந்தியா? என்னை என் மனைவி நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். என் குழந்தைகளையுமா கொல்ல பாக்குறேன். அம்மா, 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 நான் அறியாம செய்த சத்தியத்தை நினைச்சு நீங்க வைராகியமா இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருங்க. இதுக்கு மாலை கோயில பூக்காரியில எனக்கு போடும். முதலாளி முதல்ல ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்களை கௌரவிக்க வேண்டாமா? அப்படியா? இது வேற இருக்கா? போடுங்க போடுங்க. ஆமா, வேலுச்சாமி மாமா இங்க ஆபீஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. போட்டு போட்டு. நான் கூட அங்கதான் போகணும். மொத்தம் இவங்க கவனிச்சுக்குவாங்க. அப்பா, அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கூடாது. உன்னை அன்னைக்கு ட்ரெயின்ல பாக்கல? நீ பிச்சைக்காரன் இல்ல? அந்த டிடிஆர் சொன்னாரு. நீ எங்க இங்க வந்திருக்க? அம்மா, உன் கூட ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க எங்க?
எங்க வேலையா? கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லையா. ஏயா இப்படி திருன்னு முடிக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ கவலைப்படாத, உனக்கு இங்கேயே வேலை போட்டு தரேன். மேனேஜர், மேனேஜர், இவருக்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு நல்ல வேலை போட்டு தரணும். நீங்க நாளைக்கே வேலைக்கு வாங்க, இப்ப போலாம். ஹலோ, பாட்டி இல்ல? பாட்டி பேச சொல்லியா? பாட்டி, அன்னைக்கு ட்ரெயின்ல அப்பா மாதிரி ஒருத்தரை பார்த்தனே, அவர் இங்க இருக்காரு. அப்படியா? அவர் அங்கேயே இருக்க சொல்லு. ரங்கனை கூட்டிக்கிட்டு இப்பவே புறப்பட்டு வந்துடுறேன். வேண்டாம் பாட்டி, அவர் நாளைக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். பைத்தியக்கார பிள்ளை, ஏன்பா அப்படி செஞ்சேன்? அவர் அங்கேயே வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணிருக்க கூடாதா? இன்னைக்கு பீச்சுக்கு போகணுமே.